ஹாய்ப்பா, நான் இன்னைக்கு ஸ்டாண்ட் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். சூப்பரான கல்பனாக்கு காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் சட்டுன்னு ஒரு சட்னி ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்னைக்கு செய்ய போகிற சட்னியோட பேர் கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன், என்னென்ன போடுறன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் பற்ற வச்சுக்குவோம். கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். எங்கடா லைட் இருக்கணும். கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் கடாய் காஞ்சிச்சு. இப்போ நாம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இந்த சட்னி நான் இப்போ நல்லெண்ணெய் தான் செய்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வேர்க்கடலை, நம்ம வேர்க்கடலை நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். ஸோ வேர்க்கடலையே போட்டுக்குவோம். போட்டுட்டு வேர்க்கடலை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு ஒரு வறுத்து எடுத்துக்கிட்டு நான் காஷ்மீரி மிளகா ஒரு 3 மிளகா யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கலருக்காக தான் 3 மிளகா போட்டுக்கலாம். போட்டுட்டு வரமிளகா நான் ஒரு 3 வரமிளகா எடுத்துருக்கேன். இந்த காரத்துக்கு வரமிளகா தான் எடுத்துருக்கேன். வரமிளகா போட்டுக்கோங்க. சாரி, பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா தான் போட்டுக்குவேன். நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, ஒரு 15-20 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். இங்கே பாருங்கள், வாங்க பாருங்க. நல்லா இதை வேர்க்கடலை சட்னி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி தான். இதுக்கு நம்ம புளி தான் போட போகிறோம். தக்காளி போட தேவையில்லை, புளி தான் போட போகிறோம். அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், புளி காட்டுறவங்களுக்கு அளவு இந்த சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. நான் கொஞ்சமாக தான் சட்னி செய்கிறேன். அதனால் நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய சட்னி செய்யும்போது புளி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளியவும் சேர்த்து இந்த எண்ணெயிலே போட்டு வதக்குவோம். புளியை போட்டாச்சு. புளி போட்டு வதங்கினதும் இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு பத்த தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். போட்டு வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக வந்து இது மேலே உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு நான் போடுறேன். வதக்கியாச்சு. இப்போ இது வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு சின்னதாக பாருங்கள், இப்படி எடுத்தால் ஒரு சின்ன கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு 3 தடவை நல்லா கழுவிட்டு, மண் இல்லாமல் இருந்தால் கொத்தமல்லியில் நிறைய மண் இருக்குப்பா. மண் இல்லாமல் இதை கழுவி போட்டுடலாம். இது பாருங்கள், போட்ட உடனே நம்ம கொத்தமல்லியை வந்து ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது. அதெல்லாம் அது கலர் தன்மை மாறிடும். பாருங்கள், கொத்தமல்லி போட்ட உடனே அவ்வளோதான், ஒரு கரட்டி அந்த கொத்தமல்லியோட அந்த சுருங்கிடும். நல்லா கொத்தமல்லி வந்து அந்த வதங்கினோடனே அந்த சுருங்கிடும் இல்லையா, அதோடு ஆஃப் பண்ணிவிட்டு சரிதா, இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி வந்து அதை சுருண்டுடணும். அதை அந்த கொத்தமல்லி நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சுருண்டாயிடும். இவ்வளோ போட்டால் நம்ம ஒரு கைப்பிடி போட்டோம்னா அது சுருண்டாயிடும். எனக்கு மேக்ஸிமம் புதினா விட கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும், சரியான டேஸ்ட் இருக்கும். அதோட வேர்க்கடலையும் சேரும் போது சரியான அளவுகளோட நம்ம சேர்க்கணும்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இந்த சட்னி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், கொத்தமல்லி எப்படி வதங்கிட்டு பாருங்கடா. நம்ம ஒரு கைப்பிடி போட்டோம், அவ்வளோதான் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை நான் இப்போ வந்து ஆற வச்சு அரைச்சி உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து கல்பனாக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேப்பா, நல்லா ஆறிடுச்சு. இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு
உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ, வாங்கப்பா. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதோ சூப்பராக நம்ம வேர்க்கடலை கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டாச்சு. அது நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு போட்டோம்னா அது செவக்கணுங்க. செவந்தாதான் நம்மளுக்கு அது நல்லா இருக்கும். பச்சையாக போடக்கூடாது. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா இதை அப்படி ட்ரை ரோஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் இப்போ இது கொண்டு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம்ப்பா. தாளிப்பு வந்து சட்னி அரைச்சி சட்னியில் தாளிப்பு ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், சட்னி இங்கே இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னி, முட்டை பணியாரம். இதுதான் இன்றைக்கி நம்மளோட காலை டிஃபன் வந்து கல்பனா கொடுத்து விட போகிறது தான். அந்த பாருங்கள், கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் எங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சமாக நான் செஞ்சுருக்கேன். எனக்கு சட்னியோட அளவு கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு, கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் ஊற்றினா. நான் எனக்கு நல்லெண்ணெய் தான் விட்டேன். நல்லெண்ணெய் விட்டு ஒரு கைப்பிடி இது வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துட்டு அதிலே 3 பச்சை மிளகா போட்டேன். காரத்துக்கு நான் பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வரமிளகா கூட போட்டுக்கலாம். 2 காஷ்மீரி மிளகா போட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதிலே வந்து ஒரு பத்தை தேங்காவை நல்லா கீந்து போட்டு அதையும் போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிட்டு இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி போட போகிறதுல புளி தான். அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன். என்னோடய புளிப்பு சட்னிக்கு தகுந்த புளிப்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் புளி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போட்டு அதை நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலே வந்து நம்ம நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூக்கி அதிலே போட்டு, கொத்தமல்லி ஒரு சும்மா கொஞ்சம் லைட்டாக வணங்கினா போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா வணக்கிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சு நல்லா மிக்சியில் உப்பு வச்சு நல்லா கரெக்டாக அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி கொண்டு வந்து அதில் கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிப்பியில் உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். 2வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நிறைய பேர் கேட்டிங்க. நான் இனிமேல் ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக போடுறேன். பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ஓகேங்க, அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாமன் டாட்டர் அம்மா. ஓகேங்க, பாய்ங்க.